அவருடைய தன்மை என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் யாருன்னு சின்ன பார்க்க போகிறோம். கர்த்தருடைய மேன்மை, அவர் 10,000 பேரிலும் சிறந்தவர், அன்புக்கு அடையாளமாய் வாழ்ந்தவர், தாயுள்ளம் படைத்தவர். அவருடைய பிறப்புடைய மேன்மை 3 காரணத்தை பார்க்க போகிறோம். ஒன்று, அவர் இம்மானுவேலர். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு யாருங்க? இம்மானுவேலர். இரண்டாவது, உலகத்தின் இரட்சகர். சொல்லுங்க, உலகத்தின் இரட்சகர். மூன்றாவது, அவர் யூதருடைய ராஜாவா இருக்கிறார். ஒன்று இம்மானுவேலர், இரண்டாவது உலகத்தின் இரட்சகர், மூன்றாவது யூதருடைய ராஜாவா எனப்பட்டவர். வாசிக்கலாம். முதலாவது மத்திய 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நம்ம ஒரு குமாரன் பெறுவார், அவர் இம்மானுவேல் என்று சொல்லி பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உடைய பிறப்பின் மேன்மை நம்மோடு இருக்கிறதான். ஒரு கரந்தட்டலாமே, நம்மோடு இருப்பதாங்க அவருடைய பிரதான மேன்மை காணப்படுது. கிறிஸ்து பிறந்தார் என்று பார்க்க போகிறோம். அவர் இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர். அதே பாருங்க, லூக்கா 1:28 வாசிக்கலாம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நாம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருந்தா போதுங்க, நம்மை கர்த்தர் கீழாக்கள் மேலாக்குவாருங்க. ஒரு பெரிய ஸ்தானத்திலே கொண்டு போய் 1000 நம்மை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதுங்க? இம்மானுவேல் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது. இயேசு நம்மோடு இருந்தா நன்மையால முடிச்சுட்டுவாருங்க. உங்களுடைய கையின் பிராசன் 1000 மணி ஆசீர்வதிப்பாருங்க. அப்ப ஆண்டவருடைய பிறப்புடைய மேன்மையான காரியம் என்ன? அவர் இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். வாசிக்கலாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறது அவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நம்ம இருக்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். வாசிக்கலாம். உபாகம் 31ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். இம்மானுவேல் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால் விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே 31:10. சரி, மாறிட்டு அப்படி கேட்கலாம். அது சொல்லுகிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுதல் சொல்லிதான் வசனம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவே, உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், எந்தக்கு அணுகாபடி காக்கிற ஆண்டவர், அது மாத்திரம் உன்னை விலகுதும் இல்லை கைவிடுன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகம் முடி பறைந்தும் நம்மோடு இருக்கிறது நான் யாருங்க? இம்மானுவேல். மறந்து விடாதீங்க. இந்த உலக முடி பறைந்தும் நம்ம கூட இருக்கிறதாங்க இம்மானுவேல். உடைய பிறப்புடைய மேன்மையான காரியம் நம்ம விட்டு விலகுதும் இல்லை, கைவிடுதும் இல்லை. 8 படிங்க. 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படும் கலங்கவும் வேண்டாம். அவ்வளவுதாங்க. அவர் பிறப்பையே என்ன சொன்னாங்க? பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாக்குற நற்செய்தி. இன்னைக்கு ஆண்டு சொல்ல, நீங்க எது கொடுத்த கலங்காதீங்க, நமக்காக அருணதை ஒதுக்கி இருக்கிறாரே, நம்முடைய பாடலை சுமக்க முடியாக, எல்லா கண்ணீர் கழிப்பாய் மாற முடியாக இயேசு பூமியிலே பிறந்திருக்கிறாரே. நீங்க அதை கொடுத்து ஒன்று கவலைப்படாதீங்க. தேவையெல்லாம் சந்திக்கிற ஆண்டவர். நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தைரியமா சந்தோஷ சமாதானமாய் கர்த்தரை அர்ப்பணிக்க போகிறோம். ஒரு அழகான குடும்பம். ஒவ்வொரு வருஷம் சொல்ற கதை தான். ஒரு அழகான குடும்பம். அப்பாக்கு 3 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. தகப்பன் தன் பிள்ளை மிக சிறப்பாக படிக்க வச்சு பட்டதாரி திருமணம் செஞ்சார் 2 பேருக்கு. ஒரு இளைய மகன் மாத்திரமே வயல்வெளி விட்டார். வயல்வெளி தெரியலாம் இருக்கு இல்லையா? பயிரிடுறது வேலை விட்டார். அவனை படிக்க வைக்கல.
ஒரு ஏழ்மையான குளத்தில் அப்புறம் வேலை செய்கிறான். 2 பேர் மாத்திரம் படித்து பட்டதாரி போயிட்டு விளையாட்டுக்கு வேலை கொடுத்து வேலைக்கு போயிடுச்சு. திருமணாச்சு, நல்லா மனைவி பிள்ளை ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருக்காருங்க. ஒரு நாள் அவங்க பேசுகிறாங்க, விளையாட்டில் இருக்கிற மகனுங்க, நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு பெரிய ஸ்தானத்தில் கொண்டு வந்து திருமணம் செய்து நமக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்தாரே, வருகிற மாதம் பிறப்பு நாள் வருது, பிறந்தநாள் வருது, நம்மளாம் இந்தியாவுக்கு போய் என்ன பண்ணலாம், இந்த பிறப்பு நாள் மிக சிறப்பாக கொண்டாடுன்னு சொல்லி பிளான் பண்ணி வந்துட்டாங்க. ரொம்ப கிராண்டாக செய்து கொண்டு இருக்காங்க எல்லாமே. அப்பாவுக்கு புது ஆடை அணிந்து சேலை உட்கார வச்சாங்க, கிஃப்ட் தராங்க. இப்போ மூத்த மகன் வந்து மனைவி பிள்ளையோட வந்து, டேடி எவ்வளோன்னு கஷ்டப்பட்ட டேடி எங்களுக்காக இந்த ஒரு கீ தரார். பார்த்தா பெரிய பில்டிங் வாங்கி அவர் ரிஜிஸ்டர் பண்ணி கீ கொடுத்துட்டார். இருக்கிற நாளெல்லாம் என்ன பண்ணலாம், நீ சந்தோஷம் மகிழ்ச்சியாக இந்த வீட்டில் வாழ சொல்லி கிஃப்ட் கொடுத்தார். அப்பாவுக்கு எப்படி இருக்கும், ஒரே சந்தோஷம். என் மகன் பார் பெரிய பில்டிங் வாங்கி எனக்கு வாழ்ற வசதியாக இருக்கும்படி இந்த வீட்டு கீ கொடுத்தாருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். இளைய மகன் வர, இன்னொரு மகன், அவனும் ஃபாரின்ல இருக்கான், அவருக்கு இன்னொரு கீ தரார். என்ன கீ அது, வெளியே பார்த்தாக்கா 35 லட்சம் கார். ஏன்னா கார் பேர் தெரியுமா, பீமா. சரி, அப்போ 35 லட்சம் காரை வாங்கி கீ கொடுத்துட்டார். அப்பாவுக்கு எப்படி இருக்கும், ஒரு மகன் பில்டிங் கொடுத்துட்டாரு, இன்னொரு மகன் கார் கொடுத்தா, அது விலை மதிக்க முடியாத கார், 35 லட்சம். அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், ஒரு பக்கம் பில்டிங் ஒரு பக்கம் காரு. 2 பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா கொடுத்து கட்டி அணித்தின பண்ணாரு. போயிட்டாங்க தூரம். சின்ன பையன் பார்க்குறேன், இளைய மகன் ரொம்ப ஏழிமான வயல்வெளி செய்கிறேன். எங்க அண்ணன் பில்டிங் கொடுத்தாரு, இன்னொரு அண்ணன் காரை கொடுத்தாரு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்ன கொடுக்கறது யோசி கிட்ட வந்து, டாடி உனக்கு கொடுக்க நான் எதுவுமே இல்லையான்ட்டு, நீ உயிருக்கு நாளெல்லாம் உனக்கு நான் சேவை செய்கிறேன், நான் உன்னோடு கூடவே நான் இருக்க போகிறேன், எனக்கு வெள்ளியம் பணம் கொடுக்க முடியல, நீ உயிருள்ள நாளெல்லாம் உனக்கான சேவை செய்கிறேன், உனக்கான ஊழிய செய்யறேன்னு சொல்லி உடைய காலில் விழுந்துட்டான். அப்பா பார்த்தாருங்க, பில்டிங்கை பார்க்குறாரு, காரை பார்க்குறாரு, அதை விட என்னோட கூடவே இருக்குன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. என் மகன் எழுந்து அவனை கட்டி அணைத்து கொண்டு முத்திட்டான். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறதான் பெரிய ஆசீர்வாதங்க. நம்ம விட்டு விலகாத கண்ணில் கிறிஸ்து சொல்றாரு, நம்ம விட்டு விலகதும் இல்லை உடைய கிணச்சிலே. அவருடைய பிறந்த நாள்ல நமக்குள்ள இருக்கிறதாங்க பெரிய ஆசீர்வாதம். பெருமாளே கொடுக்குற கிஃப்டை விட அந்த தகப்பனோடு கூட சேவை செய்யணும்னு சொன்னா பாருங்க, அந்த வார்த்தை உள்ளத்தை புழ பண்ணுது, உள்ளத்தை ஒரே சந்தோஷங்க. ஒரு பையனுடைய வார்த்தையோட அப்பா சந்தோஷப்பட்டாரு. நான் பெற்றெடுத்த கண்மணி நம்ம சொல்றாரு, நான் இம்மானுவேல் உன்னோடு கூடவே நினைச்சே. இந்த உலகம் முடிப்பறைந்தும் சகல நாட்டில் கத்த நம்மோடு இருக்கிறதாங்க ஒரு பெரிய சந்தோஷம். பெருமை எத்தனை பேர் நம்புறீங்க? ஒன்று, அவருடைய மென்மையான காரியம் இம்மானுவேல். இரண்டாவது என்னங்க, உலகத்தின் இரட்சகர். வாசிங்கள் மத்திய 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் இயேசு என்று பெயரிடுவாங்க. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, ஜனனுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையாற்றி விட்டார்கள். இந்த பாவத்தை போக்க இந்த பூமியிலே யாருமே கிடையாதுங்க. பரலோகம் பார்த்தது, இந்த ஜன்னல் மடிந்து போறான்னு சொல்லி நினைத்து அன்பு அடையாளமா இருக்கிற தன் குமாரன் இயேசு பூமிக்கு அனுப்பினாருங்க. அவர் பிறக்க சொல்றாரு, இயேசு என்று பெயரிடுவாக. அவர் ஏனென்றால் ஜனனுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பான். அவரே உலகத்தின் ரட்சகருங்க. அவரை பிறக்காது இருந்தால் நாம உருந்திருக்க முடியாது, எல்லாம் நடந்து போயிருக்குமே. இந்த பாவத்தை விடுதலையாக்க இயேசு நமக்காக தோன்றினாருங்க. அவர்தான் உலகத்தின் ரட்சகர். அந்த செய்தியை மரியாள் கேட்ட பிறகு ஒரு வார்த்தை சொல்றார்கள். வாசிங்கள் லூக்கா 1:46 படிக்கலாம். அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. வயிற்றில் தோன்றதுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிச்சு மரியாளுக்கு, என் வயிற்றில் உருவாக்குற குழந்தை சாதாரண குழந்தை, அவர் உலகத்தின் ரட்சகே, என் ஆவியோ ரட்சரை களி கூறுகிறது என்று சொல்லி பெருமளே ஒரு திருசனமான வார்த்தை மரியாள் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆராதிக்கிற இயேசு ஒரு சாதாரண தேவன் அல்லங்க, உலகத்தின் ரட்சகராய் தோன்றவர். எல்லா பாவத்தையும் சாபத்தையும் கல்வாலே சுமக்கிற தேவன்.
என் ஆவியோ ரட்சகரை களி கூறுகிறது. 47 படிங்க. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. பாருங்க, நம்முடைய ஆவி ஆத்மா ரட்சகரை முழு மனதோடு களி கூறப்பட வேண்டும், முழு மனதோடு நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் சாதாரண தெய்வம் இல்லை. பிறகு யாருங்க அவரு? உலகத்தின் ரட்சகர். இயேசு என்று சொன்னாலே ரட்சகர். இம்மானுவேல் சொன்னாங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர். இயேசு சொன்னால் ரட்சிக்க வந்த தேவகுமாரன் கிறிஸ்து பெருமாளே. நேர்களை சொல்லிக்கிறேன், இயேசுவை மாத்திரம் மறந்து விடக்கூடாது பெருமாளே. நம்ம எது மறக்கிறோமோ பரவாயில்ல, நமக்காக தோன்றி நமக்கு ரட்சிப்புக்காக வந்த இயேசுவை ஒரு நாள் நம்ம மறக்கூடாது. இந்த கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் என்னவா? பெரிய பண்டிகை. ஒரு காரியம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்முடைய சபையில சுந்தராய்க்கு பர்த்டே வருது, என்ன பண்ணுவாங்க? அவர் பர்த்டே நம்ம துணி போடுவோமா? துணி போட முடியுமா? அவர் தான் துணி போடணும். அவருடைய பர்த்டேக்கு அவர் தான் துணி போடணும். நான் போட முடியுமா? அந்த இயேசு பர்த்டே எல்லாரும் புது துணி போடுறோம் பாருங்க. எவ்வளவு மேன்மையான காரியம் பாருங்க, இல்லையா? ஏன்னா சரியுமா, நம்ம சபைக்கு பர்த்டே வந்துச்சு, துணி போடலாம், புது துணி போட முடியுமா? வீட்டில் அலங்கர முடியுமா? இல்லை. ஏன்? அவர் ஒருவரே ரட்சகர். நம்ம மீட்க வந்த இயேசு கிறிஸ்து உலகத்தின் ரட்சகரா இருக்கிற எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசுடைய பிறப்பு நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏரோது ராஜாக்கோ கலக்கம், துக்கம் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற இயேசு எந்த சூழ்நிலையோ மறக்க கூடாது. அழகான குடும்பம், அழகான குடும்பம். அவருக்கு 2 மகன்கள், 2 மருமக்கள், 4 பேர பிள்ளைகள். தாய் இல்லாதனால தகப்பு மிக செல்லமாக வளர்த்தான். பெரிய கோட்டீஸ்வரர், பெரிய பணக்காரன். எந்த குறை இல்லாதபடி தன் பிள்ளைகளை வளர்த்து படிக்க வைத்து நல்ல அழகான மருமக்களை கொண்டு வந்தார் வீட்டுக்கு. ரொம்ப அழகான குடும்பம், மிக செழிப்பாக அந்த குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல அப்பாக்கு பிறந்தநாள் வருகிறது ஒரு வாரத்துக்கு முன்னால. அப்ப 2 மருமக்கள் எல்லாம் உட்கார்ந்து பிளான் பண்றாங்க. அப்பாக்கு பிறப்பு நாள் வருது, நமக்கு எவ்வளோ ஆசுத்தெல்லாம் சேர்த்து இருக்கிறாரு, கோடிக்கணக்கான சொத்து எல்லாரும் கார் வாங்கி கொடுத்துறாரு, அவருடைய பிறந்தநாள் மிக சிறப்பாக என்ன பண்ணோம் கொண்டான்னு சொல்லி பல பிளான் பண்றாங்க. ஒரு வாரத்துக்குள்ள என்ன பண்றாங்க, அந்த ஊரே திரண்டு வர மாதிரி ஆச்சரியப்படுறதுக்கு பயங்கரமா செலவு பண்ணி கிராண்ட் பண்றாங்க. நாள் வந்துச்சு. காலையில் தொடங்கின ராத்திரி ஜனம் வந்து கொண்டே இருக்கிறாங்க. மருமகனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, மகனுடைய பிசினஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கொண்டு பயங்கரமான சாப்பிட வாங்கி கொண்டு இருக்கிறது. காலையில் அவங்க அப்பா வந்தார் குளிச்சுட்டு. அப்போ மருமகன் சொல்லிச்சு, அங்கிள் என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அங்கிள், நீ ஹாலில் போய் உட்கார அங்கிள் அப்படின்னுச்சு. சரி, ஹாலில் போய் உட்காந்தார். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு மகமாக வச்சு, அங்கிள் இங்கே ஹாலில் எல்லாம் க்ளீன் பண்ணுறேன், என்ன பண்ணேன், கொஞ்சம் வெளியே போயிட்டு காம்பவுண்டில் உட்காருன்னு சொல்லிச்சு. காம்பவுண்டில் உட்காந்துக்கிற சேரில் இந்த உள்ள க்ளீன் பண்ணுற வேலைக்காரர் வந்தாங்க. வந்துட்டு, ஐயா கொஞ்சம் அங்கே உக்காந்துங்கோ, அதை மறந்துட்டேன், நான் க்ளீன் பண்ணிட்டு தனி தேய்ச்சி கோலம் போட்டு கூப்பிட்றேன். சரி வந்துட்டான் பண்ணார். அப்படியே கொஞ்சம் தூரம் போய் மறந்துட்டேன், அந்த கீழே உக்காந்துட்டார். கொஞ்ச நேரத்துக்குள்ள ஜனம் நிறைய வர ஆரம்பிச்சு. எல்லாம் என்ன பண்ணாங்க, மருமகள்லாம் பேரப்பிள்ளைலாம் பிஸி ஆகிட்டாங்கல்லாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவனிக்கிறது என்னென்ன சாப்பாடு, பயங்கர சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டு காலை சாயந்தரம் நைட் ஆயிடுச்சு, எல்லாம் அடங்குச்சு. 9 மணி ஆயிடுச்சு, ஜனங்கள்லாம் அடங்குச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன்? பிறந்த நாள். அப்போ வயசான ஒருத்தர் உள்ள வராரு, பெரிய கிஃப்ட் கொண்டு வர்றாரு. தேடுற யாரையும் காணோம். மகனை கூப்பிடாரு, அப்பா பிறந்தநாள் கூடிய நாயகன் எங்கப்பா? இந்த கிஃப்ட் கூடிய ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்டு, இந்த பிறந்தநாள் கூடிய நாயகன் எங்கே? அப்பதான் ஞாபகம் வருது, எங்க டேடி எங்க, எங்க அப்பா எங்க காணுமே. தன் ஒய்ஃபை கேட்க, எதுக்கு உங்க மாமா இங்கே உட்காரச்சு, அங்கே உட்காரச்சு. கட்சி வேலைக்காரி ஓடிறான், எங்க அவர் எஜமா எங்க? நான் தான் மரத்தில் உட்காரச்சு. ஓடி பார்த்தக்கா செத்துட்டு இருக்கிறாரு. காலைல தண்ணி இல்லை, காஃபி இல்லை, நாஸ்தா எதுவுமே இல்லை. பிறந்தநாளுடைய நாயகனை மறந்துறார்கள். வருகிற ஆகாரத்தை கொண்டு நண்பர்கள் ஆடையெல்லாம் கொடுத்து ரொம்ப சிறப்பாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். யாருடைய பிறப்பினாலே? அப்பாவுடைய பிறந்தநாளே. அப்பாவை மறந்துட்டாங்க. அவர் எங்கோ உட்கார்ந்து கொண்டு மறிச்சு கீழே வேண்டி செத்துட்டார். அந்த குடும்பம் பிறந்தநாள் கூட நாயகனை மறந்தார்கள். நாமும் இயேசு மறக்கூடாதுங்க. அவர் தான் பிறந்தநாள் கூட நாயகன். அவர் மறந்து ஆகாரத்து ஆடைக்கு இடம் கொடுக்கிறது நல்லது தான்.
அவர் மறந்துவிடக்கூடாதுங்க. இத்தனை பேர் அதிகாலை எழுந்து அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஹாப்பி பர்த்டே டேடின்னு சொன்னீங்களா? அவர் சமூகத்தில் நன்றி செலுத்த ஆரம்பித்தீங்களா? எத்தனை பேர்னு தெரியல. எந்த சூழ்நிலையும் பிரதமருடைய நாகினை மறந்துவிடக்கூடாது பெருமாளே. ஏன்? அவரே ஒருவரே உலகத்தின் ரட்சகரை மறந்துட்டாக்கா நான் ஒன்றுமில்லை பெருமாளே. அவர் இம்மானுவேலர், உலகத்தின் ரட்சகர். மூன்றாவது யாருங்க? மூன்றாவது யூதருடைய ராஜா. வாசிங்கள் மத்திய 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில், ஏரோது ராஜா நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமென். ஏரோது ராஜா போயிட்டு சாஸ்திரி கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிற ராஜா எங்கே? அவர் யோசித்தார்கள், ஒரு ராஜா எங்க பிறப்பாருங்க? அரண்மனையில பிறப்பான்னு சொல்லி சாஸ்திரி சிந்தித்தார்கள். ஆனா அவருடைய பார்வை வித்தியாசம் காணப்பட்டது. ஏரோது ராஜா வந்து கேட்கிறாங்க, யூத பிறந்திருக்கிற ராஜா எங்கே? அவர் யாருங்க? இம்மானுவேலே, உலகத்தின் ரட்சகர். இன்றைக்கு யூத ராஜாவா பிறந்திருக்காங்க. நட்சத்திரத்தை கண்டுமே, அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அந்த ராஜனை பணிந்து கொள்ள வந்தோமே, அவர் எங்க பிறந்திருக்காரு? ராஜாக்கு தெரியல. ஏரோது ராஜாக்கு எனக்கு தெரியல. போய் பாருங்க. உள்ள உடைக்கப்பட்டது. ராஜாவை பணிந்து கொள்ள வந்தோமே, அவர் எங்கன்னு சொல்லி இடம் தெரியலன்னு சொல்லி வெளியே வரும்போது என்ன பார்த்தாங்க தெரியுமா? வாசியம் 2ஆம் அதிகாரத்துல 10 வசனம் படிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாருங்க, சாஸ்திரிகள், ஞானிகள், படித்த பட்டதாரிகள், சாஸ்திரி சொல்ல பயங்கரமா ஞானிகள், அவர்கள் அரண்மனையிலிருந்து வெளியே வரும்போது எப்படி வந்தாங்களாம்? உள்ள உடைக்கப்பட்டு வேலோடு வந்தார்கள். யார் வழி காட்டுவார்கள்? உலகத்தில் ராஜா பிறந்திருக்காரே, யூத ராஜாவை காண வேண்டும் சொல்லி வாஞ்சோடு வந்தமை காண வேண்டும் சொல்லி வரும்போது வெளியே வந்தா எனக்கு நட்சத்திரம் காணப்படுகிறது. நட்சத்திரம் பார்த்து உடனே ஒரே சந்தோஷம். நட்சத்திரம் வழிகாட்டும். நட்சத்திரம் இயேசுவை காட்டும் சொல்லி நம்பிக்கையோடு கூட பின்பற்ற ஆரம்பித்தார்கள். எங்க பிண்டிச்சு அந்த நட்சத்திரம்? எங்க பிண்டிச்சுங்க? பில்லு இருக்கிற இடம் எப்படிப்பட்டதுங்க? ஒரு மாட்டு தொழுவம். இதுவே மாட்டு கொட்டாயை பார்த்துறீங்க. நம்ம வீட்டில் அலங்கரிக்கிறோம், அந்த கொட்டாயா இல்ல, நேச்சர் ரியலா இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. அங்க ரொம்ப கிளீனா இருக்குமா? கீழே எப்படி இருக்குங்க? டைல்ஸ் எல்லாம் போட்டுருப்பாங்களா? இல்லை. ஆனா குழந்தைய வைத்திருக்கிறார்கள். இந்த சாஸ்திரிகள் தாயை பார்த்து பிள்ளையை பார்க்கிறாங்க. பிள்ளையை பார்த்து உடனே சாஸ்திரமாக விழுந்துட்டார்களாம். அது கீழே இருக்க இடத்தை கவனிக்கலாம். எவ்வளவு பயங்கரமான இடம் இருக்கா இல்லையா? அசுத்தமான இடம் இருக்காது. ஆனா கீழே மண்ணுதாச்சுங்களேன். இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் போயிட்டு கீழே உக்காரோமா? பாய் இல்லாத மேட்டு இல்லாத மண்ணில் உட்கார முடியுமா? ஏன்? நம்ம துணி அழுக்காயிடும். நான் சாஸ்திர ஆடை விலையேறி பெற்றது. வஸ்திரம் வந்து ராஜோட அணிந்திருப்பாள் சாஸ்திரிகள். அவர்கள் தன் வஸ்திரத்தை பார்க்கல, ஆஸ்தி அந்தஸ்தை பார்க்கல, அந்த குழந்தையை பார்த்தார்கள். குழந்தை பார்த்த உடனே சாஸ்திரமாய் விழுந்துட்டார்களே. சாஸ்திரம் தெரியும் அப்படின்னு, இந்த நெத்தி பூமியில படம், இந்த காலு நீட்டி இருக்கும், அப்படியே கீழே சாஸ்திரம் எடுத்தாங்க. ஏன்? சாதாரண குழந்தை தானே. இன்னும் அப்படிப்பட்ட குணாதிசய குழந்தை இருக்குது. அவருடைய மேன்மை என்ன? அவருடைய அந்தஸ்து என்ன? அவருடைய தியாகம் என்ன? சாஸ்திரத்தில் அறிந்து கொண்டார்கள். இந்த குழந்தை பார்த்த உடனே சாதாரண குழந்தை தானப்பாம், சாதாரண மரியாள் யோசிப் தானே, சாதாரண குழந்தை தானே சொல்லி யோசித்தாங்க. ஞானிகளுடைய பார்வையில காணப்பட்டது, இவர் இம்மானுவேலு, உலகத்தின் ரட்சகர், பாவம் சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவர் உலகத்தின் ரட்சகர் சொல்லி அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள், ரகசியத்தை. அது மாத்திர வளர்ப்பு யோசித்தார்கள். வளர்ந்த பிறகு உலகத்தின் பாவங்களை சுமக்க போகிறாரு.
நமக்காக அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட போகிறாரு. இவர் கல்வால் அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தப்படுவாரு. அது மாத்திர மரிப்பாரு, மூன்றாம் உயிரோடு எழுவாரு. அந்த குழந்தை பார்த்த உடனே அப்படியே கற்பனை ஓடிக்கொண்டு இருக்கிறது. இன்னும் நடக்க போன்னு சொல்லி ஞானிகள் அறிந்து கொண்டார்கள். மரித்து இயேசு உயிரோடு எழுந்தாரு. அது மாத்திர இரண்டாம் வரை குறித்து யோசித்தார்கள். மேசியாக மடு வரப்போகிறாரு, வரப்போ ராஜா வரப்போகிறான்னு சொல்லி அவர் முன்பாக நான் ஒன்றுமே சொல்லி சாஸ்திரமாய் விழுந்து விட்டார்கள். பெருமாளே, சாதாரண குழந்தை தாங்க, உலகத்தின் ரட்சகர், உலகத்தில் பாவங்களை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி, கல்வ நமக்கு அடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தமாக சிந்தப்படுகிற இவரு ஒரு நாள் மரிப்பாரு, உயிரோடு எழுவாரு, ஒரு நாள் இரண்டாம் வரையில வருவாரு. இவருடைய ராஜா நியாயபதி வரப்போன்னு சொல்லி அந்த காட்சியை கண்முல கொண்டு வந்து பார்த்து இவர் முன்பாக இவருடைய ஆஸ்தி, சொத்து, வஸ்திரம் எதுவுமே சின்ன பணம் சாஸ்திரமாய் விழுந்து விட்டார்கள். யோசித்து பாருங்க, அவரே உலகத்தின் ரட்சகர், அவரே வரப்போகும் மேசியா. நீ அவருடைய பிறப்பின் கொண்டாடுகிற நாமம் அவர் மறந்து விடக்கூடாது. பெருமாள் யாருங்க? அவர் மேன்மை என்னங்க? அவர் இம்மானுவேல், நம்மோடு கூடவே இருக்கிறவர், நம்ம விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை. இரண்டாவது யாருங்க? உலகத்தின் ரட்சகர், நம்ம மீட்க வந்த தேவன். மூன்றாவது நம்முடைய ராஜா. நம்முடைய ராஜா சிங்கமா இருக்காருங்க. இந்த ராஜாவை பார்க்கும்போது நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, ஆடை ஒன்றுமே இல்லை. பெருமாளே, அது முன்பாக எதுவுமே சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தி சாஸ்திரமாய் விழுந்து அவரை படிந்து கொண்டார்களே, கொண்டது வெகுமதிகளை காணிக்காக கொடுத்தார்களே. சாதாரண காரியம் அவர் வந்திருக்க நம்மளுக்கு இப்போ பிறப்பு என்ன பண்ணுறோம்? ஒரு கிஃப்ட் தரமா இல்லையா? இப்போ நாம் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோங்க. இயேசுடைய பிறப்புனால என்ன கிஃப்ட் கொடுத்தா சந்தோஷப்படுவார்? தகப்பனுக்கு மாலை வீடு கொடுத்தாரு ஒரு மகன், இன்னொரு மகன் என்ன பண்ணாரு? காரை கொடுத்தாரு. யாரு உமக்காக சேவை செய்யன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தான மகனை கட்டி அனைத்து முத்திமிட்டாருங்க. அதே பிறநாள்ல கொண்டாடினார்கள், தன் தகப்பனை மறந்துவிட்டார்கள், அவரோ மரித்து விட்டாரு. மூன்றாவது, ராஜாக்கு நம்ம என்ன காணி கொடுக்கப்பட வேண்டிய பெருமாள்? அவருக்கு 3 விதமான வெகுமதி கொடுத்தார்கள். நாமும் நம்முடைய ஆவி, ஆத்ம, சரித்தை காணிக்கையாக கொடுக்கலாமே. அல்லேலூயா. அப்பொழுது அவர் மகிழ்ந்து கலிக்குவாங்க. நம்முடைய வெள்ளிய பொண்ணு விரும்புகிற தேவன் அல்ல, நம்மே விரும்புகிற ஆண்டு வருங்க. அவருக்காக ஜனெல்லாம் ஊழியம் செய்யலாமே, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே, அவருக்கு ஏதாவது சேவை செய்யலாமே. அவர் விரும்புவாருங்க, எதிர்பார்க்கிற ஆண்டு வருங்க. அவர் பிறநாளை நாம் எந்த சூழலும் மறந்து விடக்கூடாதுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. நிற்கலாமா? ஒரு கோரஸை பாடுவார்கள், பாடிக்கொண்டே நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்படும், காணிக்க அர்ப்பணிக்கப்படும். இப்படி ஆவி, ஆத்ம, சரித்தை ஆண்டு காணிக்காக அர்ப்பணிக்க போகிறோம். அப்படியே இருக்கலாம். மார்த்தம் பகந்து ஜெபம் நடத்துவார்கள். அப்படியே கண்ணில் மூட போகிறோம்.